மாயா வந்து பூர்ணிமாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நான் ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன் பூர்ணிமா. இன்னைக்கு நாமினேஷன் ப்ராசஸ்லயே விஷ்ணுவ நான் நாமினேட் பண்ணியிருக்கணும். என்ன இப்படி பேசுறாரு? அதாவது கடந்த 2 வாரமா அவரு ஒரு மாரி அமைதியா இருந்தாரே, அவர் திருந்தலாம் இல்ல. மீண்டும் அவருடைய அந்த விஷயத்துக்கு வந்துட்டாரு. நான் பார்த்தேன். 2 வாரம் எதுக்கு அவரு கைண்டா இருந்தாரு, அப்படி இருந்தாருன்னா, அதெல்லாம் வந்து ஆக்டிங். நீ நம்பாத பூர்ணிமா, அதெல்லாம் ஆக்டிங். இன்னைக்கே நாமினேட் பண்ணியிருக்கணும் விட்டுட்டேன். இன்னும் அடுத்த வாரம் என்னால நாமினேட்டே பண்ண முடியாதே. ஏங்க இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணலாமே. ஓ ஃபுல் ஹவுஸ் நாமினேட் வந்துடும் அப்படி சொல்கிறீங்களா? அப்படி இல்லை, நாமினேட் பண்ணுறதுக்கு அவர் இருக்கணும்ல. இந்த வாரமே அவர் வெளில போயிடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலி கிண்டலுடன் மாயா சிரித்து கொண்டு இருக்க அந்த காட்சிகளை பார்க்குறோம். நம்ம போய் அன்அஃபிஷியலில் பார்த்தோம்னா கடைசி இடத்துல இருக்கிறது நிக்சன், அதுக்கு மேலே மாயா தான் இருக்காங்க. இந்த நிலவரம் மாறுமா, தொடர்ந்து நீடிக்குமாங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாயாவோட கணிப்புப்படி விஷ்ணு வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் 2 டபுள் எவிக்ஷன்